பாகவதத்துல இந்திரன் திதிதேவியின் வயத்துக்குள்ள புகுந்து திதிதேவியுடைய கர்ப்பத்தை வெட்டான். இந்திரனை கொல்ல வேண்டிய ஒரு பிள்ளை பிறக்கணும், திதிதேவி பிரார்த்திக்கலாம். கஷ்யபர் அனுகிரகம் பண்றார். சிற்றன்னை பெரியன்னை, அம்மா சிற்றன்னை, அந்த மாதிரி திதி அதிதி ரெண்டு பேர் கஷ்யப பிரஜாபதிக்கு ரெண்டு மனைவிகள். திதியினுடைய பிள்ளைகள் தைத்தேயர்கள் என்னும் அசுரர்கள், அதிதியினுடைய பிள்ளைகள் ஆதித்யர்கள் அல்லது ஆதித்தேயர்கள் என்னும் சுரர்கள், தேவர்கள். இவா ரெண்டு பேரும் சக்களத்தி, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்காளி சண்டை. எப்ப பார்த்தாலும் சுரர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும். ஒரு காலத்துல சுரர்கள் தேவர்கள் ஜெயிச்சுட்டே வந்தான். இதை பார்த்து திதி தேவிக்கு வயிறு ரொம்ப பத்தி இருந்துச்சு. தன் ஆத்துக்காரர்கிட்ட கேட்டான், என் பிள்ளைகள் மட்டும் ஜெயிக்க வேண்டாமா, என் பிள்ளைகள் ஜெயிக்கணும், இந்திரன் மட்டும் நல்லா சௌக்கியமா இருக்கானே, ஏதாவது ஒரு வழி பண்ணுங்களேன். சரி, உனக்கு ஒரு நல்ல பிள்ளை பிறக்கட்டும், அந்த பிள்ளை மூலமா இந்திரன் ஜெயிக்கப்படட்டும். கஷ்யபர் தன் மனைவி திதிக்கு வரம் கொடுத்துட்டு, அவள் நல்ல பூரண கர்ப்பவதி, நல்ல தபஸ்வி. ஒண்ணு கவனிக்கணும், நீங்க ராட்சசர்கள் அசுரர்கள் நாம சொல்றோமே, இவர்கள் எல்லோரும் நல்ல தபஸ்விகளாக தான் இருந்திருக்கா. ராவணன் பெரிய தபஸ்வி, இரண்யகசிபு பெரிய தபஸ்வி. அவர்களுக்கு ஏதோ ஒரு போர்ஷன்ல தர்ம விருத்தமா காரியம் பண்ணினாலே தவிர்த்து மற்றபடி அவர்கள்லாம் தபோனிஷ்டர்கள். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவள் திதி தேவி பூரண கர்ப்பவதியா இருந்து உயர்ந்த தபஸ்வினியா இருக்கான். இந்திரன் வந்தான், அம்மா நான் உனக்கு கைங்கரியம் பண்றேன், தாயார் தானே, நான் உனக்கு கைங்கரியம் பண்றேன். என்ன தானே புள்ள, அட பிறக்கிற புள்ள பிறக்கட்டும், அவன் அடிக்கட்டும், அதை பத்தி விசாரம் இல்லை. இப்ப நமக்கு அவன் கைங்கரியம் பண்ணச்சே பரவாயில்லன்னு சொல்லிட்டு விட்டுட்டா திதி தேவி. இந்திரன் கண்ணும் கருத்துமா அவளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் சாயங்காலத்து வெள்ள இந்த கர்ப்பம் வளர வளர அவளுக்கு ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு. ரொம்ப பரிசிராந்தம் ஏற்பட்டது. ரொம்ப டயர்டா இருந்தா அவன் என்ன பண்ணா, ஒரு நாள் சாயங்காலத்து வெள்ள கொஞ்சம் அஸ்தமன வேலை, தலைமுடி அவிழ்ந்திருந்தது. அப்படியே கொஞ்சம் தூக்கம் வந்தது, அப்படியே தூங்கினான். அப்ப அந்த தலைமுடி அவள் பாதத்தில் பட்டது. அது பாபம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உத்தரியன்றது வேற, அந்தரியன்றது வேற. கீழே உடுத்திக்க கூடிய வேஷ்டிக்கும் மேல போட்டுக்க கூடியதான இந்த அங்கவஸ்திரத்துக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. இப்ப நாம இதை சொன்னா நம்மள வீவா, ஆனா இப்ப இந்த பசங்க இந்த ஜீன்ஸ் வெளியெல்லாம் போட்டுக்கிறது பாருங்க, நடுவில் கேப் இருக்கு. தெரிஞ்சோ தெரியாம சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றாங்க. இல்லையா? ஒரு வஸ்திரத்தை உடுத்துறதுல நமக்கு சில விவஸ்தைகள் இருக்கு. இன்னொன்னு, இடுப்புக்கு கீழே கை போச்சுனாலேயே கை அலம்பணும், அசுத்தி. அதனால்தான் நாங்கெல்லாம் காலக்ஷேபத்துல எங்க ஆச்சாரியன் இடத்துல குருமுகமா வாசிக்கும் போது இப்படி காலை வச்சுட்டோம்னா இந்த பாதம் வெளியில தெரியாது. என்ன பண்ணுவோம், உடனே வேஷ்டி எடுத்து அப்படி முடிப்போம். ஒருவேளை அவர் சொல்லக்கூடிய விஷயத்துல மெய்மறந்து நாங்க அப்படியே கவனிச்சுட்டே இருக்கச்சே பாதம் வெள்ளு தெரிஞ்சுதான் அப்படின்னு ஒரு ஆச்சாரியன் வேற ஒன்றும் சொல்ல மாட்டோம். அது வேற யாருக்கும் புரியாது. யார் தப்பு பண்றாலும் அவளுக்கு மட்டும் தான் புரியும். அப்படின்னா ஓ நம்ம கால் தெரியுது அப்படின்னு டக்குனு முடியும். ஏன்னா அந்தந்த அவயவங்கள் சிலது தொட்டா உடனே கையாளணும்னு சாஸ்திரம் இருக்கு. தலைமுடி அப்படின்னா தலைமுடிய பாதத்துல பட்டா அசுத்தி. இதுவரையிலும் ரொம்ப கட்டுப்பாடா இருந்தா திதி, கடைசியில இப்ப அவளுக்கு சுத்தி போயிடுது, அசுச்சி ஆயிட்டா. இந்த பிரச்சனையினால தான் நாங்கெல்லாம் வளரவே விடுறதில்லை. ஏன் அப்படின்னா எப்படிதான் சென்சார்ல கத்திரி போட போறா, அதனால நானே போட்டேன். இந்திரன் அந்த கர்ப்பத்துக்குள்ள போனான். கர்ப்பத்துக்குள்ள போய் அந்த கர்ப்பத்தை வஜ்ராயுதத்தினால வெட்டினான். இந்திரன் பண்ணது சரியா தப்பா அந்த விஷயம் அடுத்த பஞ்சாயத்து, அப்புறம் வச்சுக்கலாம். இப்ப அந்த கான்செப்ட் இல்ல, முக்கியமான ஒரு கதை இது. இந்திரன் அந்த கர்ப்பத்திற்குள்ள போய் அந்த சிசுவை வெட்டினான். வெட்டினோடனே அந்த சிசு அழ ஆரம்பிச்சது. மாருத அழாதிகோ அழாதிகோன்னு சொல்லி சொல்லி விட்டுறான். ஏன் வெட்டச்சே அழாதானா, அம்மா அடிச்சுட்டு பசங்க அழாதுவோம். அழுதியான பாரு அது என்ன பண்ணும் பாவம். அந்த மாதிரி வஜ்ராயுதத்தினால வெட்டச்ச அழாதேனா திதி முழிச்சுட்டான். இந்திரா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா கை கூப்பினான், அம்மா என்ன தப்பா நினைக்காதீங்க, உங்களுக்குள்ள நான் பிரவேசித்தேன் என்றால் அது தப்பு உங்களது இல்லை, நீங்க அசுத்தியா ஆயிட்டு
அதனால உள்ள போற முடிஞ்சது. ஐயோ என் குழந்தையை காப்பாத்தினார், கவலைப்படாதீங்க, இந்த 7 பேரையும் நான் எனக்கு கூட சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிறேன்னு சப்த மருத்துக்களாக்கினான். அவர்கள் 7 துண்டா அந்த குழந்தை வெட்டப்பட்டது. அந்த குழந்தைக்கு தான் சப்த மருத்துக்கள் பேர். அங்க பாகவதத்துல சுகபிரம்மம் சாதிக்கிறார், இப்படி வெட்டப்பட்ட திதியினுடைய கர்ப்பம் ஸ்ரீனிவாசனுடைய கருணையினால் காப்பாற்றப்பட்டதுன்னு சாதிக்கிறார். நமமாரதிதேஹே கர்ப்பா ஸ்ரீனிவாசானுகம்பயா. தயா, அனுகம்பா எல்லாம் சினானிம்ஸ், ஒரே அர்த்தத்தை காண்பிக்கக்கூடிய பல சப்தங்கள். நமமாரதிதேஹே கர்ப்பா ஸ்ரீனிவாசானுகம்பயா. வெட்டப்பட்ட திதியினுடைய கர்ப்பம் இறக்கவில்லை. ஒரு பிள்ளை பிறக்க வேண்டிய இடத்துல 7 பிள்ளைகள் பிறந்தன. ஏன்? திருவேங்கடமுடியானுடைய திருவருள். ஸ்ரீனிவாசானுகம்பயா, ஸ்ரீனிவாசனுடைய அனுகம்பா, அப்பேற்பட்ட ஒரு தயை, திருவேங்கடமுடியானுடைய கருணை, பெருக்கெடுத்து ஓடக்கூடிய கருணை. அந்த கருணை யார்? பிரபு தயாதீன விஹாரஸ்துவம். தேவர்கள் ஸ்தோத்திரம் பண்றான். தயைக்கு கொள்கலன், தயைக்கு இருப்பிடம். பிரணதான் பரிபாகினா, உன்னிடத்துல சரணாகதி பண்ற எங்களை ரட்சிக்கணும்பா, எங்களை காப்பாத்து என்று பலப்படியாக தேவர்கள் பெருமாளாக ஸ்தோத்திரம் பண்றார். அமிதஸ்ய மகிம்னஸ்தே பிரயாதும் பாரமிச்சதாம் விததா வேத பந்தானாம் யத்ர சாயம் கிருஹாகதிஹி. வேதம் எல்லாவற்றையும் விவரணம் பண்ண வந்தது. அந்த வேதத்தினால பகவான ஸ்தோத்திரம் பண்ண முடியல. எதே கைக்க குணப்பிராந்தே சாந்தாக நிகம மந்திரா. இதே யாதவாபிரிய மகாகாவியத்துல முதல் சர்க்கத்துல இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கும் பொழுது தேசிகன் ஒன்று சொன்னார், கிருஷ்ணனுடையதான திருக்கல்யாண குணங்களில் ஒன்றை சொல்லுவதற்கே வேதத்திற்கே மூச்சு வாங்கிறது. எதே கைக்க குணப்பிராந்தே ஸ்ராந்தாக நிகம மந்திரா. அந்த பெருமாளுடைய திருக்கல்யாண குணங்கள்ல சொல்றதுல ஒன்ன சொல்றதுக்கே வேதத்துக்கு மூச்சு வாங்குறது. யதாவத் வருணே தஸ்ய. நான் இப்ப தசமஸ்கந்தம் முழுக்க பண்ண சொல்றதா பிரதிஜை பண்ணிட்டேன். யதாவத் வருணே தஸ்ய கிமுதான்ய மிதம் பச்சாக. என்ன போல மந்தபுதிகள் நீ பாட்டுக்கு உட்காந்துட்டியடாப்பா கருடியா ஸ்கூல்ல உபன்யாசம் பண்றேன்னு உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு அப்படின்னா தேசிகன் சொன்ன இந்த ஸ்லோகம் தான். யதாவத் வர்ணே தஸ்ய கிமுதான்ய மிதம் பச்சாக. உள்ளத உள்ளபடி வர்ணிப்பதற்கு நம்மை போன்ற சாமானியர்களுக்கு என்ன சக்தி இருக்கு, என்ன ஞானம் இருக்கு, என்ன ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. எல்லாரும் என்ன பார்த்து எல்லாம் உபன்யாசம் பண்ணுவேன். यदे कैकगुणप्रान्ते श्रान्ताः निगमवन्दिनः यथावत् वर्णने तस्य किमुतान्येमितं पचाः अमितस्य महिम्नस्ते प्रयातुं पारमिच्छताम् अमितस्य महिम्नस्ते प्रयातुं पारमिच्छताम् अमितन्न पेरु अमितन्ना मितम्ना रेस्ट्रिक्टेड अमितन्ना अनलिमिटेड असंख्येय कल्याण गुणगण महोदधे என்று சுவாமி ராமானுஜர் காண்பிப்பார். அமிதஸ்ய மகிம்னஸ்தே. உன்னுடைய திருக்கல்யாண குணங்களின் எல்லையை யார் பார்த்திருக்கா? வேதங்கள் தேடுமா? வேதங்களால பார்க்க முடியுமா? வேதங்களால சொல்ல முடியுமா? கம்பன் பேசினான் ராமாயணத்துல விராத வதம் பண்றான் பெருமாள். விராதஹரின சார்தூலா அப்படின்னு அந்த விராதம் என்னும் மானை வேட்டையாடின பெரும் புலியை போன்றவன் பெருமாள். விராதனுக்கு கணனம்னு அர்த்தம், புறச்சுட்டான். அவனுக்கு ஏதோ சாபம். கபந்தன் விராதன் இவெல்லாம் சாபத்தினால இந்த மாதிரி ஒரு ராட்சச தன்மையை ஏற்றவர்கள். விராதனே சொன்னான், என்ன போட்டு விடுவோம், எனக்கு நல்ல கதி வந்துடும். அப்புறம் விராதன் ராமன ஸ்தோத்திரம் பண்ணினான். நீயே பரம்பொருள், நீயே சர்வேஸ்வரன், நீயே ஆதிபுருஷன். வேதங்கள் அறைகின்ற உலகெங்கும் விரிந்தன நின் பாதங்கள் இவை என்னில் படிவங்கள் எப்படியோ ஓதங்கள் கடலன்றி ஒன்றினோடு ஒன்றா ஒன்றொவ்வாம் பூதங்கள் தொறும் உறைந்தால் அவை உன்னை பொறுக்குமோ. கம்பன் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் ஆழங்கால் பட்டு பேசக்கூடியவன். அதனால தான் கம்பநாட்டாழ்வான் என்ற சம்பிரதாயத்தில் அவருக்கு ஒரு தன்னேற்றம் உண்டு. உடன்மிசை உயிரென கறந்து எங்கும் பறந்து உடன் அந்தர் பகிஷ்டத சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா. உபனிஷத் வாக்கியத்தை
வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் சுடர் மிகு சுருதி என்று காண்பித்தான். அப்படியே வேதவேத்யே பரே சர்வே சேவ்யே அர்ச்சாவதாரமாஷ்யதே உத்தமூர் சுவாமி அபிநவ தேசிகன். வேதவேத்யே பரே சர்வே சேவ்யே அர்ச்சாவதாரமாஷ்யதே. வேதவேத்யனான பகவான் இங்க அர்ச்சாவதாரத்துல எம்பெருமானா எல்லோரும் சேவிக்கும்படியாக தமருகந்தரிய ஊர்வம் தமருகந்தரிய பேர் என்று அவதரித்த பொழுது அவனை பறைசாற்ற வந்த வேதம், அவனை விளக்க வந்த வேதம் திவ்ய சூரிகளான ஆழ்வார்கள் முகாரவிந்தத்திலிருந்து திராவிட வேதமாக பெருகியது என்று வர்ணித்தார். வேதவேத்யே பரே சர்வே சேவ்யே அர்ச்சாவதாரம் ஆசிரிதே வேத பிராதுரபு திவ்ய சூரிபியா திராவிடாத்மனா. அதனால ஆழ்வார் ஸ்ரீசுக்தி ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் அதை அடியொற்றி கம்மன் பேசினான். வேதங்கள் அறைகின்ற உலகு எங்கும் விரிந்தனின் பாதங்கள் இவையெண்ணில் படிவங்கள் எப்படியோ எம்பெருமானே எல்லா வேதங்களினாலேயும் துதிக்கப்படுகின்றதான உன்னுடைய திருவடிகள் ஸ்ருதி சிரசி விதித்தே என்று சுவாமி எம்பெருமானார் காண்பித்தார். பகவத் ராமானுஜர் ஸ்ருதி சிரசி விதித்தே வேதத்திற்கு மேல்சாத்தாக விளங்கக்கூடியது, வேதத்தின் சிரோபூஷணமாய் விளங்கக்கூடியது இந்த வேதத்தில் உரைகின்ற நின் பாதங்கள். இந்த பாதங்களினாலே பூமி வியாபித்தது என்றால் அப்ப சமஸ்தமான உன்னுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் அது பரவியது என்றால் எப்படி இருக்கும்? படிவங்கள் எப்படியோ ஒரு பாதமே உலகத்தை அளந்ததே. இதம் விஷ்ணு சக்கரமே திரேதாரிதரே பதம் சமூடமஸ்யமாகும் சுரேன இந்த உலகத்தை அளந்தன உன்னுடைய திருவடி. ஆனா ஒரு திருவடியினால உலகமே அளக்கப்பட்டதுதான் என்டையர் திருவேணியினால. இதை எது சொல்லும்? வேற சொல்லுமா? பாதம், பாதம்னா குவார்டர் அர்த்தம் இல்லையா, கால் பகுதி. அந்த பாதம் தான் வேதத்தால சொல்ல முடிஞ்சதே தவிர்த்து முழுமையும் வேதத்தாலேயும் சொல்ல முடியாதல்லவான்னு வர்ணித்தான் விராதன். அமிதஸ்ய சுவாமி தேசிகன் சாதித்தார். அமிதஸ்ய மஹிம்னஸ்தே பிரயாதும் பாரமிச்சதாம் விததா வேதபாந்தானாம் யத்ர சாயம் கிருஹா கதிஹி விததா வேதபாந்தானாம். வேஸ்ட் போனது என்ன பண்ணித்தான் அப்படின்ட்டு கார்த்தால டிராவல் பண்ணிட்டே இருக்கு. சாயங்காலம் ஒரு ரூம் கிடைச்சது, அப்படியே வந்து உட்காந்து ஐயோ என்னால முடியலப்பா. எங்கடா போனேங்க? பெருமாளுடைய கல்யாண குணங்களை தேடி போனேன், அவனுடைய பெருமையை தேடி போனேன். போனியா? போனேன். கிடைச்சதா? கிடைக்கல. என்ன பண்ணணும்? திருப்பி நாளை காலத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கணும். இப்படியே ரெஸ்ட் எடுத்து உட்காந்து தவிர்த்து வேதம் உன்னை கண்டுபிடிக்கவே முடியல. நிகமாந்தைகி அதுனாபி மிருக்யமானம் நிகடேஷு நிஷாமயாமி நித்தியம் அப்படின்னாரு. அங்கங்க தூண்லையும் அங்க இருக்கிற மரத்திலையும் அங்க இருக்கிற வண்டியிலையும் கட்டி போட்டதான அவனை வேதம் தேடி போயிட்டு இருக்கு. நிகமாந்தை அதுனாபி மிருக்யமானம். இன்னைக்கு நேற்று இல்லப்பா, காலங்காலமாக வேதம் அப்பரம்பொருளை தேடி பின் சென்று கொண்டே இருக்கின்றது. அந்த பரம்பொருளின் பின்னே அது சென்று கொண்டிருக்கிறது. நம்யஸ்ய நமதஹ க்ஷுத்ரான் வரதஸ்ய வரார்த்தினஹ புத்ரைஹி பித்ருமத க்ரீடா கதம் தே கேன வர்யதே. கஷ்டித் தெய்வம் பூஜயதி கஷ்டித் தெய்வேன பூஜ்யதே. சில தெய்வத்தை பூஜிக்கிறார்கள், சில தெய்வத்தினாலே பூஜிக்கப்படுகிறார்கள். திருவாய்ப்பாடிக்கும் பரமபதத்திற்கும் என்ன வித்தியாசம்? பரமபதத்தில் இது கும்பிடப்படும், திருவாய்ப்பாடியில் எல்லாரையும் கும்பிடும். எல்லாருக்காலையும் விழுந்து எழுந்துப்பா, எல்லாரையும் என்ன மன்னிச்சிருக்கோ என்ன மன்னிச்சிருக்கோ என்ன மன்னிச்சிருக்கோ அப்படின்னு எல்லா காலையும் விழுந்து எழுந்துப்பா. பரமபதத்துல நான் யார் தெரியுமா அப்படின்னு எல்லாரும் வந்து சேவிப்பாங்க. திருவாய்ப்பாடியில இவனை எல்லாரும் வணங்குவான், பரமபதத்துல இவனை எல்லாரும் வணங்குவான், திருவாய்ப்பாடியில இவன் எல்லாரையும் வணங்குவான். அதான் வித்தியாசம். நம்யஸ்ய நமதஹ க்ஷுத்ரான் வரதஸ்ய வரார்த்தினஹ. அவதாரத்தில் நீ செய்யக்கூடிய அபிநயங்கள் அசங்கேயங்கள். பெருமாளே, அவதாரத்துல நீ பண்ணக்கூடிய அபிநயங்கள் அளவிடக்க அரியது. ஏன்? யார் ஒன்ன சேவிக்கிறவால நீ சேவிக்கிற, எல்லார் காலையும் விழுந்து கும்பிடுற. நீ யாருக்கெல்லாம் வரம் கொடுத்திருக்கியோ அவா கிட்ட போய் நீ வரம் கேட்கிற. விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணத்துக்கு ராமன் அழைச்சுன்னு போனார். யாக சம்ரக்ஷணம், யாகத்தை காப்பாத்தினா பெருமாள். சுபாகு மாரீச்சன் இவாளெல்லாம் என்கவுண்டர்ல போட்டான். உனத்தை கொண்டு போய் சமுத்திரத்தில் தரலாம், உனத்தை அப்படியே போட்டான், எல்லாம் ஆச்சு. அங்க விஸ்வாமித்திரர் உட்கார்ந்து இருக்காரு. வந்தான், விழுந்து மகிழ்ச்சியை சாஷ்டாங்கமா சேவிச்சான். இந்த காலத்துல எந்த பசங்க பெரியவாளை பார்த்தா சேவிக்கணும்.
அப்படின்னா அது நான் இல்லடா, எங்கேயோ பண்ண வேண்டியது இங்க வந்து பண்ணிட்டு இருக்க. கை கூப்பி சேவிச்சு பார்த்துருக்கீங்களா? சில பசங்க சேவிச்சா எனக்கு ஜாக்கி சான் ஜெட்லி எல்லாம் ஞாபகம் வரும். மார்ஷல் ஆர்ட்ஸ் மாதிரி குங் பங் பிங் அப்படிங்கிற குங்ஃபூல அந்த மாதிரி சேவிக்கிறான். உனக்கு என்ன ஆசீர்வாதம் நான் பண்ணுவேன், தயவு செஞ்சு சேவிக்காது. சேவிக்க தெரியுமா? சேவிக்க சொல்லி கொடுக்குறோமா? உடம்பு வணங்கி சேவிப்பாளா? கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணி பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நடக்கிறதா நம்ம பார்க்கலாம்னு பாருங்க. நடந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். நல்லா பெருமையா நெஞ்ச நிறுத்திக்கோங்க. இன்னும் எங்க காலத்துல இந்த கலாச்சாரம் இருக்குன்னு. நடக்கலன்னா உபன்யாசம் கேட்ட எஃபெக்ட் தான், தலையை தொங்க கொடுக்கணும். அதான் இதெல்லாம் பேராபத்து. நாம் இன்னும் நினைச்சுட்டு இருக்கோமே தவிர்த்து மாற்று கலாச்சாரங்கள் சுலபமாக மனதில் பதியும் அளவிற்கு நம்முடைய கலாச்சாரம் பதியவில்லை, கைவிடப்பட்டு கொண்டே இருக்கிறது. ராமன் விஸ்வாமித்திரர் விழுந்தா சாட்டாகமா சேவிச்சான், அபிவாதனை பண்ணான், கை கூப்பினான். இமோஸ்ப முனிஷார் தூர கிங்கரோ சமுபஸ்திதோ. சுவாமி, நீர் கொடுத்த அசைன்மெண்ட் ஒன்று ஓவர், அதை ஃபுல்ஃபில் பண்ணியாச்சு. யாகத்தை காப்பாற்றணும், யாகத்தை நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டேன். அடுத்தது வேற ஏதாவது இருக்கா? பார்த்தா விஸ்வாமித்திரர் கண்ணு ஜலம் விட்டாரு. ராமா, யஜ்ஞ புருஷனான ஒன்ன ஆராதிப்பதற்காக அழைத்து வந்தேனடா, கடைசியில் நீ என் காலில் விழுந்து சேவிக்கிறீயே. அகலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்து கௌதம அகலிகையும் சேர்த்து வச்சு பெருமாள் ராமன் இவன் சேவிச்சான். தேவகி வசுதேவரை சேவிச்சான், யசோத நந்தகோபுர சேவிச்சான், உக்ரசேன மகாராஜாவை சேவிச்சான். இப்படி வரக்கூடிய எல்லாரையும் நம்யஸ்ய நமதா க்ஷுத்ரான் வரதஸ்ய வரார்த்தினஹா. கைலாச யாத்திரை பரமசிவனிடத்துல போய் வரம் கேட்டான். பரமசிவனிடத்துல வரம் கேட்டான், என்ன வேணும்? எனக்கு ஒரு புத்திர சந்தானம் வேணும். சரி, அனுகிரகம் பண்றேன். பார்வதி கேட்டா, என்ன சுவாமி நீர் போய் கிருஷ்ணனுக்கு வரம் கொடுத்திருக்கிறேன். ஆமா, நான் தான் கொடுத்திருக்கேன். எப்படி அது புரியலையே. ஒரு நாள் நான் கிருஷ்ணனிடத்துல ஏகாந்தமா ஒண்ணு பிரார்த்திச்சேன். என்ன? கிருஷ்ணா, எனக்கு ஒரு வரம் கொடு. என்ன வரம்? உனக்கு வரம் கொடுக்கிற வரம் கொடுன்னு கேட்டேன். உனக்கு வரமரும் வரத்தை எனக்கு அருள்வாய்னு பிரார்த்திச்சேன். நான் கிருஷ்ணாவதாரத்தில் யூட்டிலைஸ் பண்றேன்னா இப்ப என்கிட்ட உலகமே என்னை பார்க்கும்படியாக வரம் வாங்கிட்டு. அதான் வரதஸ்ய வரார்த்தினா. ருக்மிணி சந்தேசம், ருக்மிணி பிராட்டியினுடைய கல்யாணத்தை இங்க யாதவாபிரத்தில் வர்ணிக்கும் பொழுது சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ருக்மிணி பிராட்டி தன்னிடத்தில் வரம் வாங்கி பக்தர்களை அருள் பாலிக்கும் ஒரு தேவியினிடத்தில் தான் வரம் பெறுபவளை போல தேவியை தொழுவதற்கு ருக்மிணி பிராட்டி சென்றாள் என்று வர்ணிக்கிறார். ருக்மிணி கல்யாணத்துல பின்னாடி யாதவாபிரத்துல புத்திர பித்ருமத கிரீடா கதம் கேன வர்ணியதே. அப்பா பிள்ளையாவே இருக்கான், மகன் ஒருவனுக்கல்லாத மாமேனி மாயன், பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய, நல் தந்தை நீ தனி தாயும் நீ என்று விளங்கக்கூடிய பரமாத்மா. அத்தகைய பரமாத்மா இப்ப தான் ஒருத்தருக்கு பிள்ளையா கை கட்டிருக்கிறா. அவன் சொல்றதெல்லாம் கேட்கிறான். ராமாவதாரத்துல கூட பெருமாள் தான் எல்லாம் முடிச்சு 14 வருஷங்கள் கழிச்சுட்டான். அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்டான். கிருஷ்ணாவதாரத்துல குழந்தை பிறந்த உடனே அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்டது. தெய்வத்தினாலே பூஜிக்கப்படுபவர்கள் இங்கே விசேஷித்து சொல்லப்படுகிறார்கள். எல்லாம் நீ தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்தாய், உன் இனிஷியல் என்ன? டி ராமா. அப்ப நீ போட்டிருப்பது என்னது? டிராமா. அவதார விசேஷம் இல்லையா? புத்திரை பித்ருமத கிரீடா கதம் கேன வர்ணியதே. அதை எப்படி வர்ணிக்க முடியும்? நடவத் பூமிகா பேதைஹி நாததீவ்யம் ப்ருதக்மிதைஹி பும்சாமனன்ய பாவானாம் புஷ்டாசி ரசமத்புதம். ஒரு தேர்ந்த நடிகனை போல ஷைலூஷவத் விவிதவேஷ பரிகிரகந்த்வாம். ஒரு தேர்ந்த நடிகன், ஒரு நடிகன் 10 விதமான மேக்கப் போட்டு நடிக்கச்சே பார்த்து ரசிக்கிறோம். அதுக்கு முன்னாடி பெருமாள் தசாவதார நாட்டியத்தை என்னைக்கும் நடிச்சுட்டான். நடவத் பூமிகா பேதைஹி நாச தீவ்யம் ப்ருதக்விதம். 10 விதமான அவதார நாட்டியங்கள் ஏற்படுத்தினான். ஒன்னுடத்துல ஒவ்வொரு ரசம் காண்பிக்கிறான், ஒன்னுடத்துல ஒவ்வொரு விதமான விசேஷத்தை காண்பிக்கிறான். அத குந்தி தேவி
பாகவதத்தில் வரக்கூடிய முதல் ஸ்துதியே குந்தி ஸ்துதி தான். பரமமங்கலமானது, கருவிற்றிருப்பவர்களுக்கு பரமக்ஷேமத்தை அளிக்கக்கூடியது குந்தி ஸ்துதி. அந்த குந்தி ஸ்துதியை பாராயணம் பண்ணா கரு ஏற்படாதவர்களுக்கு உத்தமமான கரு உண்டாகும், கரு உண்டானவர்களுக்கு எந்த அபாயமும் இல்லாமல் அவர்கள் சுகப்பிரசவம் செய்வார்கள். நம்முடைய பெரியவர்களுடைய வழக்கம். அவ பிரார்த்திக்கிறாவா, மாயா ஜவனிகாச்சன்னோ அஜ்ஞாதோக்ஷஜமவ்யயோ நலக்ஷசே மூடதிருஷாஹ நடோ நாட்யதரோ யதா நலக்ஷசே மூடதிருஷாஹ நடோ நாட்யதரோ யதா. மேக்கப் போட்டுட்டானா யாருமே தெரியாது. பழங்காலத்து சினிமாவில் இந்த பக்கம் ஒரு மறு வச்சுட்டாலே அவன் மாறு வேஷம் தான். நாம் அதெல்லாம் நம்பி உட்காந்து பார்த்துருந்தோம். அவர் மாறு வேஷத்தில் தான் இருக்காரு, நாம நம்புறோம் இல்லையோ. வெறும் ஒரு பேப்பர் உருட்டி இந்த பக்கம் ஒட்டி வந்துட்டானா அவன் மத்தியான மாறு வேஷத்தில் இருக்கு, மீசை வச்சுட்டானா மாறு வேஷத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி பெருமாள் எத்பாவேஷு ஒவ்வொரு விதமான ரசம், ஒவ்வொரு விதமான அபிநயம், மீனாய் ஆமையாய் கேழலாய் குரலாய் அரியாய்னு ஒவ்வொரு விதமா அவன் அவதரிக்கிறான். மாயாவசேன மகராதி ஷரீரிடம் துவாம் தானேவ பஷ்யதி கரீஷ யதேஷலோகா. ஹே தேவப்பெருமாளே, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குங்க, ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, தாபமா இருக்கு. என்னன்னா நீ மத்ஸ்யாவதாரம் எடுத்த மக்கள் உன்னை மத்ஸ்யமா தான் பாக்குறான், கூர்மாவதாரம் எடுத்த நீ கூர்மமா தான் மக்கள் புரிஞ்சுட்டு இருக்காளே தவிர்த்து ஒருத்தராவது உன்னை பகவான் புரிஞ்சுக்கிறான். இத கிருஷ்ணன் பகவத்கீதையில அவஜானந்தி மா மூடாக மானுஷியும் தன் நாசித்தம். யாருக்குமே என்னை பத்தி தெரியலடா, சத்தாயான இவன் நாம பார்த்து இப்படி இப்படி குறிக்கிற அடிக்க போயிட்டு வந்தவன் தானே, என்ன பெருசா இவன் அப்படின்ற மாதிரிதான் உலகம் என்ன பார்த்துட்டு இருக்கு. அவ அலட்சியப்படுத்துறதுனால எனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை, எனக்கு அதனால ஒன்றும் பெரிய நஷ்டம் இல்லை. ஆனா உங்களுக்கு லாபம் இல்லை, நீங்க புரிஞ்சுக்கல. நான் எவ்வளவோ உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கும்போது அதை உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு இல்லை. பத்தியாகும் நட்டோ நாட்டியதரோ யதா குந்தி தேவி. அவர் பெரிய விவேகம், நல்ல விவேகத்தை உடையவள் குந்தி தேவி. மாயா ஜவனிகாச்சன்னம் மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் பரந்திதேன்னு ஒரு மாயை, ஒரு பிரகிருதியில மாயை போட்டு வச்சிருக்கு. அந்த மாயையினால நமக்கு பரமாத்மான்னு தெரியல, போட்டுருக்கிற வேஷம் தெரியறதே தவிர்த்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உயர்ந்த நடிகன் தெரியல. சில நடிகன் நடிக்கும் பொழுது அந்த கேரக்டராவே அவன் மாறிட்டான்னா நம்ம அந்த கேரக்டரை பார்க்கிறோம். அந்த சினிமாவில் அந்த நடிகன் கடைசி சீன்ல செத்து போயிட்டானா மனசு ஃபுல்லா கனத்த சோகத்தோட நாம வெளியே வரும். அது அந்த நடிகருக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றி. அப்படித்தான் இந்த உலகமும் பெருமாளை பார்க்கிறதை தவிர்த்து அவனை பெருமாளா பார்க்கல. அவதரண விசேஷைகி ஆத்மலீலா பிரதேசைகி என்று தான் அவதாரங்களில் செய்யும் காரியங்கள் எல்லாம் அபிநயங்கள், அத்தியுதமான நாட்டிய விசேஷங்கள். நடவத் பூமிகா வேதைஹி நாசதீவ்யன் பிரசக் விதைஹி பும்சாம் அனன்ய பாவானாம் புஷ்டாசீர சமத்புதம். பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம், பிரம்மாவிலிருந்து ஆரம்பித்து ஒரு புழு பூச்சி எல்லாம் உன்னுடைய சம்பந்தப்பட்டது, உன்னாலே சிருஷ்டிக்கத்தக்கது. அபரிச்சேத்தியமான மகிமையை உடையவன், அபவர்க்கமாகிற மோட்ச சாதனத்தை அருளக்கூடியவன், அந்த பரம்பொருளான சர்வேஸ்வரா தேவதேவா. இப்பொழுது பூமிக்கு கிடைத்திருக்கக்கூடிய, பூமியானவள் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்திருக்கிறாளே, அந்த பூமி தேவியினுடைய கஷ்டத்தை நீ போக்கி அருள வேண்டும் என்று பெருமாளை பிரார்த்திச்சார். பெருமாள் பிரத்யட்சமாக சேவை சாதித்தார்.